அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 2/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9லிருந்து 10:30 மணி வரை. குளிகை 6லிருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:57 மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் தொழில் பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அதில் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு கிடைத்த வேலையை உங்களால் தக்க வச்சுக்க முடியல, நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியல, என்னாலையும் மற்றவங்களை போல் நல்ல ஒரு பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னலாம் வருத்தத்தில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிரக தோஷம் இருக்கும்போதோ அல்லது நேரம் சரியில்லாமல் இருக்கும்போதோ இந்த மாதிரியாக நடக்கலாம். அதற்கு சரியான பரிகார பலன்கள் நம்ம நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து செய்யணும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படும் நாளாக அமைகிறது. இன்று முன்னேற்றம் தாமதமாக ஏற்படலாம், இதனால் கவலை ஏற்படலாம். இன்று பயணங்கள் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பணிகளில் தவறுகள் நேரிடலாம். உங்களுடைய செயல்திறனை கண்டு மேல் அதிகாரிகள் அதிருப்தி அடைவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணப்படாது. மந்தமான மனநிலை காரணமாக இன்று இருவரும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நிலை காணப்படாது. இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படலாம். பயணத்தின் போது பண இழப்பு காணப்படலாம். பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு நடக்கலாம். சமயோஜித புத்தி மூலமாக வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறன் திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். விரைந்து பணிகளை முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொள்வீர்கள். இது உறவை இன்னும் பலப்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக இருக்கும். காப்பீடு அல்லது பூர்வீக சொத்து வகையில் பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் இலக்குகளில் வெற்றி பெறுவதற்கு உகந்த நாள். புதிய தொடர்புகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது கவனமான அணுகுமுறையோடு மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணையிடத்தில் நம்பிக்கையோடு வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கமும் பிணைப்பும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று பிரகாசமாக இருக்கும். பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய உறுதியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடங்குவதற்கு உகந்த நாள் அல்ல. இன்று அமைதியின்மையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம். பிறரோடு பேசும்போது கவனம் தேவை. இன்று பிரார்த்தனை மூலமாக அமைதி பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள். குறித்த நேரத்தில் பணியை முடிக்க இயலாது. திறமைக்கான பணியாற்ற திட்டமிட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நன்மைக்கான பொறுமை அவசியம். உங்களுடைய துணையோடு உணர்ச்சி வசப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நல்லிணக்கம் பேண இந்த உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம். குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கலாம். தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் வலி மற்றும் முதுகு வலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேண்டும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்படுவீர்கள். இதனால் தன்னம்பிக்கையை இழக்க நேரிடலாம். இதயம் கனப்பதாக உணர்வீர்கள்.
எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் செய்ய இயலாது. இதனால் கவலை ஏற்படலாம். சக பணியாளர்களுடனான உறவு முறை சிறப்பாக இருக்காது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நல்ல புரிந்துணர்வுக்கு இன்று அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் என்று பணம் கரையக்கூடிய வாய்ப்புள்ளது. பணத்தை சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனை மற்றும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அக்கம் பக்கத்தினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். முக்கிய முடிவுகள் இன்று நல்ல பலன். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். அபாரமான திறமையை கண்டு சக பணியாளர்கள் ஆச்சரியப்படுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை சேமிப்பதற்கான சிறந்த வாய்ப்புகள் காணப்படும். இன்று பங்கு போன்ற இதர வகைகள் மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடவுள் அருளால் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது மிகவும் அவசியம். எளிதில் வெற்றி காண்பதற்காக கடினமாக உணர்வீர்கள். இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் திருப்தியான நிலை இன்று இருக்காது. உங்களுடைய அகந்தை போக்கை துணையிடத்தில் காண்பிப்பீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் அமையலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலை திருப்திகரமானதாக இருக்காது. நெருங்கிய நபர் ஒருவரோடு உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்யும் நாளாக அமையலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். தகுந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படலாம். இன்று தகுந்த நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பானதாகவே இருக்கும். திருப்தி குறைந்து காணப்படலாம். கவனமாக திட்டமிட்டு எதையும் மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. பணியிட சூழல் இன்று உங்களுக்கு கடினமானதாக இருக்கலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. தாமதங்களை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சண்டையிடுவீர்கள். மனதை மாற்றிக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். இதனால் உறவினுடைய நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக பண இழப்பு காணப்படலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மந்த நிலை காணப்படும் நாளாக அமையலாம். இன்று பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. பணிகளை ஒப்படைக்கும் முன்பு சரிபார்த்து தருவது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். என்றாலும் அகந்தை உணர்வு தலை தூக்கலாம். இதனை தவிர்த்து இருவரும் மனம் திறந்து பேச வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. அதிகரிக்கக்கூடிய செலவுகளை சமாளிப்பது கடினமாக உணர்வீர்கள். இன்று அதிகமாக சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் ஸ்திரமானதாக இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை மூலமாக இலக்கில் வெற்றி பெறுவீர்கள். ஸ்திரமான முடிவு வெற்றிக்கு வழிவகுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்களுடைய நேர்மறையான முயற்சி மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் நல்ல தொடர்போடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு செய்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கூடுதல் பண வரவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அபாரமான நாளாக அமைகிறது. இனிமையான வார்த்தை உங்களுடைய நெருங்கிய உறவுகளை மகிழ்ச்சியுற செய்யும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் செயல்திறன் அபாரமானதாக இருக்கும். சக பணியாளர்களுக்கு நீங்கள் உதாரணமாக இருப்பீர்கள். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலமாக அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். துணையை மகிழ்விப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக இருக்கும். நிதிநிலை சுதந்திரமாக இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். ஆற்றலோடு இருப்பீர்கள்.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கவலையோடு காணப்படுவீர்கள். மகிழ்ச்சியை இது குறைக்கலாம். இது உங்களுடைய வளர்ச்சியில் தாமதங்கள் காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது திட்டமிட வேண்டியது அவசியம். பணி சுமை அதிகமாக காணப்படலாம். வெற்றி பெறுவதற்கு திறமையாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மாறுபடக்கூடிய மனநிலையை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். எனவே சமநிலையோடு இருந்து துணையோடு இன்று மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. சேமிப்பதில் கட்டுப்பாடு காணப்படலாம். இந்த சூழ்நிலையை விவேகத்தோடு கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். தக்க நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.